சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 91,600 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கத்தின் விலை 11,450 குறைந்தது. மதுரையில் சாலையோரம் கேட்பாரற்று கிடந்த 17 லட்சம் ரூபாய். சாக்கு மூட்டையில் கட்டுக்கட்டாக கிடந்த பணத்தை காவல்துறையில் ஒப்படைத்த பெண்ணிற்கு பாராட்டு. வங்கக்கடலில் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் மோந்தா புயல் 12 மணி நேரத்தில் தீவிர புயலாக மாறும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை, நாகை, பாம்பன், தூத்துக்குடி உட்பட 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வங்கக்கடலில் புயல் உருவாகியுள்ளதால் போதிய கவனத்துடன் செயல்பட அறிவுறுத்தல். சென்னைக்கு கிழக்கில் 520 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ள மோந்தா புயல் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும் என கணிப்பு. தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும். அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். வைகை அணையிலிருந்து பாசனத்துக்காக வினாடிக்கு 2,500 கன அடி வீதம் நீர் திறப்பு. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பூண்டி ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 7,000 கன அடியாக அதிகரிப்பு. ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5,500 கன அடியாக உள்ளதால் நீர் திறப்பு உயர்வு. மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் சென்னை, திருவள்ளூரில் பரவலாக மழை. மழையில் நனைந்தபடி பள்ளி, கல்லூரி சென்ற மாணவர்கள். சென்னை மதுரவாயில் அம்பத்தூர் இடையே உள்ள அடையாளம்பட்டில் கூவமாற்றில் வெள்ளப்பெருக்கு. தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் வாகனங்கள். சென்னை வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரி அருகே மழைநீர் கால்வாயில் தூர்வாரும் பணிகள். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பணிகளை தொடக்கி வைத்து ஆய்வு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. மோந்தா புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கும். இன்றிரவு முதல் கனமழை பெய்யக்கூடும் என சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் கணிப்பு. திருத்தணியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து அருவி போன்று சாலையில் கொட்டிய தண்ணீர். தண்டவாளத்திலும் மழைநீர் தேங்கியதால் ரயில்கள் மெதுவாக இயக்கம். வாலஜாபாத்தில் தரைப்பாலத்தை மூழ்கடித்த பாலாற்று வெள்ளம். அவலூர் தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிப்பு.
காரணத்தினால்தான் இங்க வழி தடை பண்ணியிருக்கு. தரைப்பாலத்துக்கு மேல தண்ணி போயின்னு இருக்கு. அதனால யாரும் போகக்கூடாதுன்னு சொல்றோம். இதை போங்க, ஏன்னா உயிருக்கு எதுவும் ஆபத்து ஏற்படுன்ற காரணத்துக்காகத்தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இதை சொல்றோம். நாளை மாலை அல்லது இரவு காக்கிநாடா மச்சிலிப்பட்டினம் இடையே மோன்தா புயல் கரையை கடக்கும் என தகவல். ஆந்திரா, ஏனாம், தென் ஒடிசா கடற்கரை பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடங்கும் தேதி இன்று அறிவிக்கப்படும் என தகவல். மாலை 4:15 மணிக்கு டெல்லியில் செய்தியாளர்களை சந்திக்கும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள். திமுகவும் காங்கிரசும் நாட்டின் வளர்ச்சிக்காக ஒரே அணியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. சென்னையில் நடைபெற்ற திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் ஒரு காலத்தில் வெவ்வேறு பாதைகளை பயணிச்சிருந்தாலும், ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, அதையும் தாண்டி இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக ஒரே அணியில அதே சிந்தனையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சிகள் பிரிந்து கிடப்பதால் மீண்டும் திமுக கூட்டணிதான் ஆட்சிக்கு வர வாய்ப்பு. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சிவகங்கையில் பேட்டி. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தாவைக்கா தலைவர் விஜய் ஆறுதல். பாதிக்கப்பட்டவர்களை மாமல்லபுரத்தில் உள்ள விடுதிக்கு வரவழைத்து ஆறுதல் தெரிவித்தார். திருச்செந்தூரில் இன்று மாலை சூரசம்ஹாரம். முருகனின் பெருவிழாவை காண குவிந்துள்ள பக்தர்கள். சூரசம்ஹாரத்தையொட்டி திருச்செந்தூருக்கு 450 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். 250 சிசிடிவிகளை பொருத்தி கண்காணிப்பை தீவிரப்படுத்தியது காவல்துறை. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய மருது சகோதரர்களின் 224வது குரு பூஜை. சிவகங்கையில் 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு. ஆண்டு நடந்த அதிபர் தேர்தல் அமெரிக்க வரலாற்றின் மிகப்பெரிய மோசடி என ட்ரம்ப் கருத்து. நீதித்துறை விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது போட்டியில் காயமடைந்த இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆஸ்திரேலிய மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றம். தங்க மகள் கார்த்திகாவுக்கு சென்னை கண்ணகி நகரில் உற்சாக வரவேற்பு. கண்ணகி நகரைச் சேர்ந்தவர் என்று பெருமையாக சொல்லுங்கள் என நெகிழ்ச்சி பேட்டி. எல்லாருமே கண்ணகி நகரை வெளியே போய் வேலை கேட்கறது கூட அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்ப எனக்கு நான் கவர்மெண்ட் ஜாப் போறேன். இப்ப நான் பெருமையா சொல்லுவேன், எங்க கண்ணகி நகர் மக்களையும் பெருமையா சொல்லுவேன். நான் யாருன்னா கண்ணகி நகர் ஆளு அப்படின்னு சொல்லுவேன். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் கடலோடு போட்டி போடும் பக்தர்கள் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். திருச்செந்தில் ஆண்டவருக்கு வெற்றிவேல் வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகை
அவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல். கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் இன்று பிற்பகல் 3 மணி முதல்